வணக்கம் வியூவர்ஸ். புதிருக்கு குறைவில்லாத இடம்தான் கோவில். தகவல் தொழில்நுட்பம் நன்கு வளர்ச்சியடைந்த இந்த நூற்றாண்டிலையும் இன்னும் எத்தனையோ கோவில்கள்ல புரியாத பல புதிர்கள் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமான 3 கோவிலை இன்னைக்கு நம்ம டெம்பிள் ரகசியம் சேனல்ல பார்க்கலாம். முதல்ல பீகார்ல இருக்கிற ராஜராஜேஸ்வரி கோவில். பீகாரின் பாஸ்டன் நகர்ல இருக்கிற இது உண்மையில ஒரு துர்கா கோவில். தாந்திரிக முறைப்படி திரிபுரா, தும்மாவதி, பகுலாமுகி, தாரா, காளி, சோடஷி, புவனேஸ்வரி உள்ளிட்ட பல தெய்வங்களை இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவிலின் தெய்வங்கள் ஒவ்வொரு நாள் இரவும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்களாம். இது ரொம்ப சத்தமா கோயிலை சுத்தி குடியிருக்கவங்களுக்கும் கேக்குதாம். எத்தனையோ முறை முயற்சி பண்ணியும் இந்த கோவில் இருந்து ஏன், எதுக்கு, எப்படி பேச்சு சத்தம் வருதுன்னு இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அதனால பீகாரின் மர்ம கோவில்னு இது அழைக்கப்படுது. ரெண்டாவது, அதே பீகாரின் கான்பூர் நகர்ல இருக்கிற ஜெகநாதன் கோவில். மழை கோவில்னு அழைக்கப்படுற இது 100 ஆண்டு கால பழமை வாய்ந்தது. வியக்கத்தக்க வகையில அசோகரின் ஸ்தூபியை ஒத்த வித்தியாசமான கட்டடக்கலையும் இக்கோயில் கொண்டிருக்கு. மழை வர்றதுக்கு 7 நாட்கள் முன்னாடியே இக்கோயில் அதற்கான அறிகுறிகளை தெரிவிக்குதாம். எப்படின்னா, மழை வர்றதுக்கு 7 நாட்கள் முன்னாடியே கருவறையில தண்ணீர் துளிகள் மேற்கூரை வழியா சொட்டு சொட்டா விழுதாம். இந்த துளிகள் நிறைய விழுந்தா மழை அதிகமாகவும், கம்மியானா மழை கம்மியாகவும் பொழியுதாம். இது எப்படி நடக்குதுன்னு கோயிலின் பூசாரிகள் பலமுறை ஆய்வு செஞ்சாங்க. ஆனா இதுவரை விடை காண முடியல. மூணாவதா நம்ம பார்க்க போறது சாயா சோமேஸ்வரர் கோவில். இது தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் இருக்கிற சிவன் கோவில். 12ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் இதை கட்டியதா கல்வெட்டுகள் கூறுது. இக்கோயிலின் அதிசயம் என்னன்னா, கருவறையில ஒரே நேர்கோட்டில விழும் நிழல் தான். சூரியன் தோன்றி மறையும் போது எல்லாத்துக்குமே நிழல் விழுறது சகஜம்தான். ஆனா சூரியனின் போக்கை பொறுத்து நிழலின் போக்கும் மாறுபடும். இருந்தாலும் இக்கோயில்ல மட்டும் எப்பவும் நேர்கோட்டிலேயே சிவனுக்கு பின்னாடி நிழல் விழுது. இது கொஞ்சம் கூட நகர்றதே இல்லை. பல நூற்றாண்டுகளா புதிரா இருந்த இந்த நிழலுக்கு சமீபத்துல தான் ஒரு கல்லூரி பேராசிரியர் விடைய கண்டுபிடிச்சிருக்காரு. அது மூலவருக்கு முன்னாடி இருக்கிற 4 தூண்கள் இருந்தும் விழற நிழல் கருவறையில குவீர மாதிரி கட்டப்பட்டு இருக்காம். என்னன்னு சொல்றது நம்ம தமிழர்களோட கட்டிடக்கலைய. இப்படியே யாராவது பீகாரின் இரவல பேசும் திரிபுர சுந்தரி மற்றும் கான்பூரின் மழைக்கால கோவில் ஆகியவற்றின் புதிரையும் விடுவிச்சா நல்லாதான் இருக்கும். இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.